ஹலோ சொல்லு கீதா. விஜய், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். நம்ம எப்பயும் மீட் பண்ணுறதுக்கு நேரில் வந்து. ஏன் என்னாச்சு? நீ நேரில் வா, நான் சொல்கிறேன். ஏன் விஜய் வந்ததுலேருந்தே அப்செட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படிலாம் இல்லை கீதா. நானும் சினிஃபியில் ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். யாரும் சான்ஸே தர மாட்டுறாங்க. 2 டேஸ் முன்னாடி ஆடிஷன் கூட அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க தவிர என் உண்மைக்கும் திறமைக்கும் சான்ஸே தர மாட்டாங்க. எப்படியோ 2-3 இயர்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நினச்சி கூட கவலை இல்லை, உன்னை நினச்சாதான். விஜய், எதுக்கும் கவலைப்படாத. என்ன ஆனாலும் நான் உன் கூட இருப்பேன். நீ பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போகும்போது 2 பீர் வாங்கி தெரியும், இன்னும் சந்தோஷப்படுவேன். அடி வாங்க போகிறேன். லூஸ். சரி, நீ பே பண்ணிட்டு வா, நான் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன். சொல்லு கீதா, கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா வர சொன்னேன். இங்கே பாரு விஜய், நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம். ஏன் கீதா, இது வரைக்கும் நம்ம லவ் நல்லா தானே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் நல்லா தான் போச்சு, ஆனால் இதுக்கு மேலே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. என் ரேஞ்சுக்கு நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம பிரிஞ்சிடலாம். தயவு செஞ்சு இதோட விட்டுரு. ஏன் கஷ்டப்படும் போது காதல் இனிச்சுது, காசு வந்தவனே காதல் கசக்குதா? எல்லாரும் பாக்குறாங்க, கையை விடு. விடு விஜய், கையை விடு. நீ லாஜிக்கா யோசிச்சு பாத்தியா? நம்ம 2 பேருக்கும் செட் ஆகும் நீ எப்படி நினைக்கிற? கீதா, ஒரு 6 மாசம் டைம் குடுறி, கண்டிப்பா நான் வந்துருவேண்டி. இது வரைக்கும் கொடுத்த டைம் எல்லாம் போதும் விஜய். ஏய், நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டி. செத்து போ. ஏய் கீதா, நில்றி. ஏய் ஐயோ, தாங்க முடியலடி. எதுக்கும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன் கூட இருப்பேன். நீ லாஜிக்கா யோசிச்சு பாத்தியா? நம்ம 2 பேருக்கும் செட் ஆகும் நீ எப்படி நினைக்கிற? இங்க பாரு விஜய், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலாம். அம்மா. ஹலோ, சொல்றா. எங்கடா இருக்க? வீட்டில். சரி, என் ஃப்ரெண்டோட இப்போ ஆடிஷன் நடத்துறாரு. மார்னிங் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துரு. இப்போ நான் ஆடிஷன் அட்டன் பண்ண சுச்சுவேஷன் இல்லைடா. டேய், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆடிஷனுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன்டா உன்னைய. நீ கண்டிப்பாக போகிற. சரி, ஓகே. வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், நீ மறக்காமல் போயிடு.
ஏன்டா ஆடிஷன் போல? என்ன நான் கேட்டுனே இருக்கேன், நீ சைலண்டா இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு கீதா ஞாபகமாகவே இருக்குடா. என்னடா ஒன்றும் அவன் ஞாபகமா இருக்குங்கிற? அவன் கை காலில் விழுந்த ஆடிஷனுக்கு ரெஃபர் பண்ணா நீ இஷ்டத்துக்கு பண்ணிருக்க. என்னால் அவளை மறக்க முடியலடா. அவன் ஞாபகமாகவே இருக்குடா. அவள் தான் நீ வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டால. இல்லை மச்சான், அவளை பார்த்து நான் பேச போகிறேன்டா. மச்சான், நீ அங்கே போனா அசிங்கப்பட்டு வந்து தான் நிற்ப. உனக்கு வர சான்ஸ்லாம் நீயே மிஸ் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா? நாளைக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனைனா என் கிட்ட மட்டும் வந்து நின்றாத, என் மூஞ்சிலே முழிச்சிடாத. ஏய் கீதா, வெளியே வாடி, வெளியே வாடின்றல. என்னானாலும் என் கூட இருப்பேன்னு சொன்னியாடி, இப்ப எங்கடி போன? ஏய், ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போடி. நீ பேசாம என்னால இருக்க முடியலடி. கீதா, ஏய் கீதா. என் வலி உனக்கு புரிகிறதா? என் அழுகையது தெரிகிறதா? கண்ணாலே நீ தந்த காயம் என் கண்ணீரின் வழியே தெரியுதடி. உன் கோவத்தால் பேசாமல் போக என் உடலது அழுகையில் எரியுதடி. நீ போகிறாய், ஏன் போகிறாய்? நீ போகிறாய், ஏன் போகிறாய்? நான் அழுவதா சிரிப்பதா தெரியலடி. நான் வாழ்வதா சாவதா தெரியலடி. அடி கண்ண சிமிட்டும் என் கிளியே, என் கையை பிடிக்க வாருகே. விட்டுட்டு போகின்ற மானே, நீ இல்லாம நான் இங்க இல்லையடி. என் கனவினில் தெரிகின்ற மானே, என் நிஜத்தினில் நீ இங்கு இல்லையடி. நீ போகிறாய், ஏன் போகிறாய்? நீ போகிறாய், ஏன் போகிறாய்? நான் அழுவதா சிரிப்பதா தெரியலடி. நான் வாழ்வதா சாவதா புரியலடி. நான் அவ்வளோ சொல்லியும் போய் பார்த்துட்டு வந்துட்டல்ல நீ. சரி, என்ன சொன்னாவ?